திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனை 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 ஆமென். ஆராதனை அன்பரேசு ராஜனுக்கே ஆமென். அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும்.
ஆராதனைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. முழு உள்ளத்தோடு கேட்கலாம். வாயை திறந்து அப்படியே உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, அன்பர் இயேசு. ஆமாப்பா, ஆவியானவரே தொடர்ந்து உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடங்களும் தேவ சமூகத்தில் நாங்கள் செலவிடுகிற இந்த ஒவ்வொரு மணித்துளிகளும் உம்முடைய பிரசன்னம் அனுபவிக்கிறவர்களா, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவித்து நாங்கள் முன்னே சொல்ல கிருபை செய்யுங்கப்பா. ஆவியானவர் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையான் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதிராஜனாம் இயேசுநாதன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையான் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். அம்மே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஆமென். ராஜாதிராஜனாம்
இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கை தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஆமென், அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆமென், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். ஆமென், ஆமென். தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அழித்தோனை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். ஆமென், ஆமென். தேவனை துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். ஆமென். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ஆமென். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். ஆமென். ஆமென். தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார் துதியுங்கள். சொல்லுவோம், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமாய் ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கை தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். சந்தோஷமாய் ராஜாதி ராஜனாம் இயேசு ஆமென், ஆமென். ஓ ராஜாதி ராஜனாம்
ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜே. ஆமென். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையான் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். சந்தோஷமா ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா. ஆமென். ஆட்சி செய்வார். ஆமென். சந்தோஷமா ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா. சந்தோஷமா சந்தோஷமா நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜே பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். நல்ல வாய்களை திறந்து தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடு ஒரு ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆர்ப்பரிப்போடு ஆர்ப்பரிப்போடு அலங்கத்தை இடிக்கிற ஆர்ப்பரிப்போடு அலங்கங்களை இடிக்கிற ஆர்ப்பரிப்போடு. எஸ் நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அங்க இங்க பார்க்காம ஆண்டவரை பார்த்து எஸ் இயேசுவே அப்படியே கரங்களை உயர்த்தி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சொல்லுங்க ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே. உம்
கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். ஒரு முறை கூட மலைகளை பெயர்ப்பீரென்றார். மரித்தோரை எழ செய்தீரென்றார். நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. ஆமென். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறுங்கோலும் கையுமாய் யாக்கோபு ஊரை விட்டு ஓடினான். ஆனால் திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களோடு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்று நம்மையும் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லலாம். வெறுங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறுங்கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது குறைவின். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. கிரகிக்க முடியாத காரியம் என்னில் செய்கிறவர் உம்மையே ஆராதிக்கிறோம். ஓ, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க. நம்பிக்கையோடு வாய்களை திறந்து ஓ, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க.
எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நம்பிக்கையோடு உன் பிரச்சனைகள் கழுத்தளவு முங்கி இருக்கலாம். மூச்சு போகிற வேளையிலும் இருக்கிறாயா? கவலைப்படாதே, என் தேவன் ஏதாகிலும் செய்வார். நம்பிக்கையோடு என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் 7 மடங்கு எரிகிற சூளைக்குள் இருந்தாலும், எரிகிற 7 மடங்கு எரிகிற சூளைக்குள் நான் எரியப்பட்டாலும் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய். நம்பிக்கையோடு சிங்கக்கவிக்குள் என்னை தூக்கி போட்டாலும், எஸ், யோசேப்பை போல 2 வருடங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாலும் என் தேவன் எனக்காய். நம்பிக்கையோடு எஸ் சொல்லவே, நீங்க சொல்லும் போது ஆண்டவருடைய கிரியைகள் உங்க வாழ்க்கையில நடக்கிறது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. எஸ், வாடகை கொடுக்க முடியாத வேளை, வாடகை கொடுக்க வேண்டிய நாள் வந்தாலும், எஸ், ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது. ஒவ்வொரு சூழ்நிலையை சொல்லி சொல்லி ஜெபிங்க. என் தேவன் ஏதாகிலும் செய்வார். இன்று வரை என்னை கைவிடாதவர் என்னை இனிமேலும் கைவிட மாட்டார். என் தேவன் எனக்காய். எஸ், டாக்டர்கள் கைவிட்டாலும், டாக்டர்கள் உன் வாழ்க்கை முடிந்தது, இனி 3 மாதம் 6 மாதம் என்று நாள் குறித்தாலும், ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். டாக்டர்களால் கைவிடப்பட்டாலும் என் இயேசு கைவிட மாட்டார். தேவன் எனக்காய். ஆமப்பா, நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஓ என் தேவன் எனக்காய். என்னுடைய நிலைமை, என் வீடு ஜப்தி போகிற சூழ்நிலை வந்தாலும், என் நிலைமை, நகைகள் எல்லாம், அடகு வைத்த நகைகள் எல்லாம் மீட்கப்படாமல் நஷ்டமாய் போகிறது என்று நினைக்கிறாயோ? உன் சூழ்நிலை எதுவென்றாலும் என் இயேசு அற்புதம் செய்வார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி ஆமென். செய்வீர், உணர்ந்து சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பே. என் இயலாய் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவே, உம் கரம் என்னை
விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீரென்றார். உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீரென்றார், நோய்கள். ஆமென். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா, ஆமென், கிரகிக்க முடியா காரியம் செய்தீர் எங்க வாழ்க்கையில. இன்று வரை செய்தீர், இனிமேலும் செய்வீர். ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்ததவன் அம்மா. செய்யுங்கப்பா, இப்பொழுதே செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்யுங்கப்பா. அவங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க ஏதாகிலும் ஒன்று செய்யுங்கப்பா. எலியா சூறைச்செடியின் கீழே சோர்ந்து போய் கிடந்தான். தூதனை அனுப்பி அவனை எழுப்பிவிட்டு கேரி ஆற்றண்டையில் பசியோடு இருந்தவனை காகம் கொண்டு போஷித்தீர். உம்முடைய தாசர்களை, உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாமல் ஏதாகிலும் செய்வீர். உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் சூழ்நிலையில் ஏதாகிலும் நீர் செய்வீர். ஒருவேளை டாக்டர்கள் எழுதி கொடுத்திருக்கலாம், இது முடிந்து போனது, இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் என் தேவனால், என் தேவனால், என் சர்வ வல்லமையுள்ள தேவனால் என் வாழ்வில் ஏதாகிலும் செய்ய முடியும். அவர் ஏதாகிலும் செய்வார். இன்று வரை என்னை கைவிட்டதில்லை. தாவீது சொன்னான், ஆண்டவரே, சிங்கத்தின் வாயிலிருந்தும் காண்டாமிருகத்தின் கொம்பிலிருந்தும் என்னை நீர் விடுவித்தீர். எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? என்னையும் இதே போன்ற அநேக பிரச்சனைகளில் விடுவித்தீர். இன்றைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனைகளிலும் இருந்து நீர் விடுவிக்க ஏதாகிலும் செய்வீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே. கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்கு
ஆண்டவர் செய்த விடுதலைக்காய், தேவ பிரசன்னத்திற்காய், தேவ மகிமைக்காய் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில், ஓ நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கிருபையால் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడైన రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలు, காலேபே காலேபே కాలేబే, உனக்கு வாக்குரைத்தவற்றை நீ சுதந்தரிப்பாய். నీకు వాగ్దానం ఇచ్చిన దాన్ని నువ్వు సుతందరిస్తువు. காலேபே, కాలేబే, உனக்கு தேவன் வாக்குரைத்ததை, నీకు దేవుడు వాకిచ్చింది, உனக்கு உரைக்கப்பட்டதை నీకు చెప్పిండేది நீ நிச்சயம் சுதந்தரிப்பாய். నువ్వు నిజంగా తీసుకుంటువు. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? எனக்கு வாக்குரைக்கப்பட்டது நான் நிச்சயம் எனக்கு நிறைவேறும். నాకు ఇచ్చిన వాక్కు అది నాకు నిశ్చయంగా అది దొరుకును. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல இருக்கிறவங்க பேரை கேளுங்க. పక్కలో ఉండే వాళ్ళ పేరు అడగండి. கேட்டுட்டீங்களா? ఏం పేరని தெரியுமா? இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க பேரு, அவங்களுக்கு பேரை சொல்லி சொல்லுங்க. వాళ్ళ పేరు చెప్పండి. ஜெயராமே, పాస్టర్, கர்த்தர் உங்களுக்கு வாக்குரைத்தவற்றை దేవుడు మీకు ఇచ్చిన వాక్కు ప్రకారంగా நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். మీరు దాన్ని తీసుకుంటారు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சுதந்தரிக்க 6 லட்சம் குடும்பங்கள் இருந்தது. సుతందరించేదానికి 6 లక్ష కుటుంబాలు ఉనింది. சுதந்தரிக்க அழைக்கப்பட்ட 6 லட்சம் குடும்பங்கள், తీసుకొని 6 లక్ష కుటుంబాలు. ஆனால் சுதந்தரித்தது 2 குடும்பம். అవుతే సుతందరంగా దాన్ని తీసుకొనింది 2 కుటుంబాలు మాత్రమే. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த 2ல் ஒன்று நானாய் இருப்பேன். ఆ 2లో నేను ఒకడుగా ఉంటును. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த 2ல் ஒன்று நானாய் இருப்பேன். ఆ 2లో నేను ఒకడుగా நல்ல ஒரு ఉంటును. ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. நம்பிக்கை உள்ளவங்க மட்டும், இல்லாதவங்க தொந்தரவே இல்லை, கம்முன்னு இருங்க. ஆமென். ఆమేన్. நம்பிக்கை உள்ளவங்க அந்த 2ல் ஒன்று நானாய் இருப்பேன். విశ్వాసం ఉండే వాళ్ళు దాంట్లో 2లో నేను ఒకడని చెప్పండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. வேதம் சொல்லுகிறது, దేవుని వాక్యం చెప్తాయి, வாக்குரைக்கப்பட்ட கானான் தேசத்துக்குள் వాగ్దానం ఇచ్చిన కనాన్ దేశంలో பிரவேசிப்பதற்காய் 6 லட்சம் குடும்பங்கள் தொடங்கினார்கள். ప్రవేశించేదానికి 6 లక్ష కుటుంబాలు ఎలబారారు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் முடிந்தது, சுதந்தரித்தது 2 குடும்பம். అయితే ముగించింది, దాని లోపల పోయింది 2 కుటుంబాలు మాత్రం. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் ఉపాగమము 2వ అధికారము 35 36. ఉపాగమం 1వ అధికారం 35 36. ఫస్ట్ అధికారం. ஓ, பைபிள் வாசிக்கிற ஆட்கள் எல்லாம் லீவா? இந்த பொல்லாத சந்ததியாரியாகிய மனுஷரில் ஒருவனும் காண்பதில்லை என்றும், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபு மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு சகோதரங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, దేవుని ఒక మాట చెప్తాయి, கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார், కర్తర్ మోసేకి చెప్తాడు, இந்த பொல்லாத சந்ததியார் இந்த வாக்குத்தத்த தேசத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். ఈ చెడ్డ సంతతిలు వాగ్దానం దేశములో వాళ్ళు పోరు. இந்த பொல்லாத சந்ததிகள் ஒரு மனிதனும் பிரவேசிக்க மாட்டான். ఈ చెడ్డ సంతతిలో దాంట్లో ఎవడు లోపల పోడు. ஆனால் அதில் ஒருவன் மட்டும் பிரவேசிப்பான். దాంట్లో ఒకడు మాత్రం పోతుడు. அது யார் என்றால், అది ఎవరంటే காலேபு மாத்திரம். அவன் மிதித்து வந்த தேசம்.
వాడు తొక్కొని వచ్చిన దేశము. அல்லேலூயா. హల్లెలూయా. அவன் மிதித்து வந்த தேசம், వాడు తొక్కి వచ్చిన దేశము. அவன் பார்த்து வந்த தேசம், వాడు చూసి వచ్చిన దేశము. அவனும் அவன் பிள்ளைகளும் சுதந்தரிப்பார்கள். వాడు వాని వంశాలు దాని సుతందరిస్తురు. ஏன் இங்கு ఇక్కడ யோசுவாவை குறித்து சொல்லவில்லை என்றால், యోసువాని గురించి చెప్పలేదంటే ஆண்டவர் கீழே சொல்றாரு, దేవుడు చెప్తాడు 37 38 வாசித்தீங்கன்னா தெரியும். நீயும் மோசேட்ட சொல்றாரு, நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை, నువ్వు దాని లోపల పోను కాదు, உனக்கு பதில் யோசுவா அவர்களை நடத்துவார். నీకు బదులైన యోసువ వాళ్ళని నడిపిస్తుడు. அப்போ வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கிற వాగ్దానం తీసుకున్న ரெண்டு பேரில் காலேப் ஒருவன், రెండుల కాలేబు ఒకడు, யோசுவா இன்னொருவன். யோசு అనే ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், காலேபும் அவன் பிள்ளைகளும் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். దేవుడు బాగా చెప్తాడు, కాలేబు వాని వంశ బిడ్డలు நான் ஆணையிட்ட அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது காலேபும் பிள்ளைகளும். నేను చెప్పిన దేశంలో కాలేబు వాని బిడ్డలు మాత్రం ప్రవేశిస్తారు. அவன் மிதித்து வந்த தேசத்தை சுதந்தரிக்க போவது அவனும் பிள்ளைகளும் மட்டும். వాడు దాంటి వచ్చిన దేశాన్ని వాని బిడ్డలు వాడును తీసుకునేది. அவன் பார்த்து வந்த தேசத்தை சுதந்தரிக்க போவது அவனும் பிள்ளைகளும் மட்டும். వాడు చూసి వచ్చిన దేశమని తీసుకునేది వాడు వాని బిడ్డలు మాత్రమే. ஹல்லேலூயா. காலேபு மட்டும் சுதந்தரிப்பான். కాలేబు మాత్రం తీసుకుంటాడు. ஏன், என்ன காரணம்? ఏలంటే காலேபு இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க కాలేబు ఈ వాగ్దానాన్ని తీసుకునేదానికి என்ன செய்தார்? ఏమి చేశాడు? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். మన జీవితంలో మనకు ఆశీర్వాదాలు కావాలి. நாமும் தேவ பிள்ளைகளா இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் வாழணும். మనము లోకములో దేవుని బిడ్డలుగా ఆశీర్వాదంగా బతకాలా. அதோடு நம்முடைய ஆசீர்வாதம் முடியவில்லை. வாக்குத்தத்த நமக்கு ஒரு கானான் தேசம் இருக்கிறது, நமக்கு ஒரு புதிய நித்திய ஜீவனுக்கான தேசம் இருக்கிறது. మనకు ఒక నిత్య దేశం అనేది దేవుడు పరలోకాన మనకు పెట్టినాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய வாக்குத்தத்தமும் நிறைவேறணும். మన వాగ్దానము అవ్వాల. எப்படி? காலை 6 லட்சம் குடும்பத்தில் ఎట్లా 6 లక్ష కుటుంబాలు 5 லட்சத்தி 5 లక్షలు 90 மீதி எத்தனை? 5 லட்சத்தி 99,998 பேர் இழந்ததில் ஒருவன் பெற்றுக் கொள்கிறான். ఒకడు తీసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அந்த ஒரு ஆள் நீங்க தான். ఆ ఒక మనిషి మీరుదా. அந்த ஒரு ஆள் நீங்க ఆ தான். ఒక మనిషి మీరే. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி காலேபால் மட்டும் அதை சுதந்தரிக்க முடிந்தது? ఎట్లా కాలేబు మాత్రం దాన్ని తీసుకునేదానికి అయ్యా. எப்படி కాలేబాల్ மட்டும் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க முடிந்தது? ఎట్లా కాలేబు మాత్రం వాగ్దానం దేశములో పోయేదానికి అయ్యా. அதற்கு சில காரணம் இருக்கிறது. దానికి కొన్ని అర్థాలు ఉన్నాయి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த காரணத்தை சொல்லி ఈ కారణాలు చెప్పి நாம் ஜெபிக்க போகிறோம். జపించిపోతాము. ஒன்று, ఒకటి அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன். వాడు తెలుసుకునేవాడు. ஆமென். ఆమేన్. அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன். వాడు దేవుని నుంచి selected తెలుసుకునేవాడు. person. వాడు సెలక్షన్ అయినోడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் அவனை சூஸ் பண்றாரு, செலக்ட் பண்ணி எடுக்கிறார். దేవుడు వాడిని గుర్తుపడతాడు, సెలక్షన్ అవుతాడు. ஆமென். ఆమేన్. தெரிந்தெடுக்கப்பட்டதில் ஒருவன் காலேப். దేవుడు తెలుసుకున్నోళ్ళు ఒక్కడు కాలేబు. எதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டான்? ఏంటికి వాడిని దేవుడు తెలుసుకున్నాడు? எண்ணாகமம் 13:6க்கு போகலாம். ఎన్నాగమం 13:6. எண்ணாகமம் విమోచన కాండం 13:6. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். எதற்காக இந்த 12 கோத்திரம் இருக்கிறது? దీంట్లో 12 గోత్రాలు ఉన్నాయి. இஸ்ரவேலுக்கு எத்தனை கோத்திரம்? ఇశ్రాయేలుకు 12 గోత్రాలు. எத்தனை கோத்திரம்? நல்லா சொல்லுங்க சத்தமா. 12 கோத்திரம். 12 గోత్రాలు. எப்படி இந்த 12 கோத்திரம் வந்துச்சு? ఎట్లా ఈ గోత్రాలు వచ్చింది? இஸ்ரவேலுடைய புத்திரர்கள், யாக்கோபுடைய పుత్తిరేరుகள் பிள்ளைங்க 12 பேர். యాకోబు బిడ్డలు 12 మనుషులు. அவர்கள் தான் கோத்திர பிதாக்கள். వాళ్ళదా గోత్రాలకు తండ్రులు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ
ஆண்டவர் மோசேயிடம் சொல்லுகிறார், దేవుడు మోసే దగ్గర చెప్తాడు, நான் உங்களுக்கு தருகிற தேசத்தை வேவு பார்க்க నేను మీకు ఇచ్చిన దేశాన్ని వేవు చూసేదానికి கோத்திரத்தில் ஒருவனாய் செலக்ட் பண்ணு. గోత్రంలో ఒగుని సెలక్షన్ చేయాలా. ஆமென். ఆమేన్. அது ஆண்டவர் செலக்ட் பண்ண சொல்லுகிறார், దేవుడు దాన్ని చెప్తాడు, தெரிந்தெடுக்க சொல்லுகிறார். చూస్ చేయాలని తెలుస్తాడు. இப்படி தெரிந்தெடுக்கப்பட்டதில் 12 கோத்திரத்தில் யூத கோத்திரத்தில் ஒருவன் தான் காலேப். ఇట్లా తెలుసుకున్న యూద గోత్రములో దొరికిన వాడుదా కాలేబు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ முதலாவது இவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன், ఫస్ట్ లో వీడు దేవుణ్ణాల తెలుసుకున్నవాడు, சுதந்தரிப்பதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன், దేశాన్ని సుధందరించేదానికి తెలుసుకున్నాడు, தேசத்தை வேவு பார்க்க தாங்கள் அடைய போகிற நன்மைகளை ஒன்று பார்த்து விட்டு வருவதற்கு இவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன். వీళ్ళు తీసుకోవాల దేశమని చూసేదానికి వాళ్ళు చూసుకొని పోయినోడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தெரிந்தெடுக்கப்பட்டவன் நிச்சயம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பான். తెలుసుకున్నవాడు వాగ్దానం దేశాన్ని వాడు తీసుకుంటాడు. நாமும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். మనము అదే తర తీసుకున్నోళ్ళు. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவன். నేను దేవునిలో తెలుసుకున్నోడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இந்த எலக்ட்ரானிசிட்டி சரௌண்டிங்ல, ఎలక్ట్రానిసిటీ సరౌండ్ లో இந்த சுற்று வட்டாரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது, లక్ష కనుక జనాలు ఉండేనప్పుడు ஒரு 100 பேர் 150 பேர் விக்டரியேஜ் சபையில உட்கார்ந்து நாம் ஆராதிக்கிறோம். ఒక 150 జనాలు విక్టోరియా సభలో మనం దేవుని ఆరాధిస్తామంట. நாம் தான் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். మనముదా మనం గుర్తుపట్టినోళ్ళు. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். వాగ్దాన దేశాన్ని తెలుసుకునే గుర్తుపట్టినోళ్ళు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. முதலாவது காலேபு தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் இருந்தான். ఫస్ట్ లో కాలేబు తెలుసుకొని వాడుగా ఉన్నాడు. அப்போ అప్పుడు நல்ல கவனிங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாகிய நாமும் விசுவாசத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். మనము విశ్వాసములో దేవుడు మనల్ని తెలుసుకొని దాని నుంచి వాగ్దాన దేశంలో మనము పోతుము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலూயா. హల్లెలూయా. தெரிந்தெடுக்கப்பட்டவன் తెలుసుకొనువాడు நீ உன்னுடைய சுயத்தை ஒரு நாளும் பார்க்க வேண்டாம். నీ సుయాన్ని నువ్వు ఒక బారిను చూడొద్దు. நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன் என்றால் நிச்சயம் நீ சுதந்தரிப்பாய். దేవుని వల్ల నువ్వు తెలిసిన వాడుగా ఉంటే నిశ్చయంగా உனக்கு నువ్వు அதற்குள்ள దేశానికి పోతావు. பலன் இல்லாவிட்டாலும், నీ లోపల బలం లేదంటే, உனக்கு அதற்குரிய திராணி இல்லாவிட்டாலும், దాని కోసం త్రాణి నీలో வாக்குத்தத்தம் உன் சிரசின் மேல் இருப்பதினால் వాగ్దానం నీ స్థలం మీద நீ ఉంటే அதை செய்து முடித்தே தீருவாய். నువ్వు దాన్ని చేసే ముగిస్తువు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எனக்கு பலன் இல்ல, నాకు బలం లేదు, எனக்கு சக்தி இல்ல, నాకు శక్తి లేదు, என் சரீரத்தில் அதற்குரிய பலன் இல்ல. నా శరీరంలో దాని గురించి లేదు. ஒன்றும் பயப்படாதே. భయపడొద్దు. கிதியோனை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை ஒரு தூதன் வந்து சொன்னான், గిదియోను చూసి ఒక దూతడు వచ్చి చెప్పినాడు, ஏ பராக்கிரமசாலியே, నువ్వు పరాక్రమశాలి, நீ மீதியானியருடைய கைக்கு இந்த இஸ்ரவேலை காப்பாற்றுவாய். మీదియాను చెయ్యికి ఇశ్రాయేలు జనాల్ని కాపాడుతువు. அல்லேலூயா. హల్లెలూయా. கிதியோன் சொன்னான், గిదియోను చెప్పాడు, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. ఇదంతా జరిగే కార్యం కాదు. கர்த்தர் எங்க கூட இருந்தா நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? దేవుడు మా జతలో ఉంటే మాకేంటికి కష్టాలు. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் న్యాయస్థులు 6వ అధికారం 13, 14, 15 வாசிக்கலாம். న్యాయస్థుల 6వ అధికారం 13, 14, 15. நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? எங்களுடைய பிதாக்கள், நல்ல கவனிங்க, எங்கள் தலைமுறையில் எங்கள் பிதாக்கள் பல அற்புதங்களை கண்டார்கள். எகிப்தியர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் செய்து எங்கள் பிதாக்களை மீட்டெடுத்தார்கள். మా వంశాలు ఎన్నో అద్భుతాలు దేవుడు చేసిండాడు, వాళ్ళని రక్షించిండాడు. இதையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ఇదంతా మేము వినబడిండాము. எங்க அப்பா அம்மா எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. తల్లి తండ్రి మాకు చెప్పిండారు. ஆனால் எங்கள் பிரச்சனை அது அல்ல. మా సమస్యలు எங்கள் பிரச்சனை இன்றைக்கு அந்த அற்புதம் எங்கே? మా సమస్యలు ఇప్పుడు ఎక్కడ? நம்முடைய பிரச்சனை இதுதான். మా సమస్యలు ఇదే. ஆண்டவர் அதை செய்தார், இதை செய்தார், எல்லாம் எங்களுக்கு தெரியும். దేవుడు అది ఇది చేశాడని అన్ని నాకు తెలుసును. ஆண்டவர் அப்படி செய்திருக்கிறார், இப்படி செய்திருக்கிறார், எல்லாம் எங்களுக்கு தெரியும். దేవుడు అట్లా చేసినాడు, ఇట్లా చేసినాడని తెలుసు. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், మేము వినబడిండాము, நாங்கள் சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். సాక్షులు వినిండాము. ஆனால் என் வாழ்க்கையில் எங்கே?
యా జీవితంలో ఎక్కడ ஆனால் என் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியைகள் எங்கே? దేవుని అద్భుతాలు నా జీవితంలో ఎక్కడ எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கிறது. నా జీవితం ఇప్పుడు దరిద్రములో எங்கள் வாழ்க்கை இந்த போராட்டத்தில் இருக்கிறது. నా జీవితం ఇప్పుడు సమస్యలో என் வாழ்க்கையில் தேவனுடைய அந்த கிரியை எங்கே? నా జీవితంలో దేవుని క్రియ இதுதான் கிதியோனுடைய கேள்வி. ఇదే గిదియోను ఒక క్వశ్చన్. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. அதனுடைய பொருள், దాని అర్థము தூதனே, దూదుడు, ஆண்டவனே, దేవుడా, நீ சொல்வது எல்லாம் சரிதான் இருக்கட்டும், నువ్వు చెప్పేదాన్ని సరి அது ఉంది, எங்களுக்கும் தெரியும், అది మాకు తెలుసు, நாங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோம், మేము ఇనిండాము, செங்கடல் பிளந்தது எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், ఎర్ర సముద్రం పగిలిండదని మా తండ్రులు చెప్పిండారు. ஆனால் అవుతే இது எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேள்விப்பட்டோம். ఇదన్నీ మా జీవితంలో మా ఇనిను இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ఈ పొద్దు మా జీవితంలో இந்த சாதாரண இந்த மீதியானியரை எங்களால் ஜெயிக்க முடியவில்லை. ఈ సింపుల్ అయిన సాధారణ జీవితాల్ని మనం நாங்கள் జయించగలం. விளைச்சலை அறுவடை செய்கிற வேளை మేము ధాన్యాలు కోసేనప్పుడు இவன் வந்து கொய்து கொண்டு போகிறான், వాళ్ళు వచ్చి కోసుకొని పుడుస్తారు. நாங்கள் நன்மைகளை அனுபவிக்கிற வேளை మేము మంచిదాన్ని అనుభవించే సమయంలో மீதியானியர் கொய்து கொண்டு ఆ போகிறார்கள். మీదియానులు వచ్చి తట్టుకొని పోతారు. என் வாழ்க்கையில உயர்ந்துட்டோம், அடுத்த லெவலுக்கு போக போகிறோம், என் நிலைமையில ஒரு மாற்றம் காண போகிறோம் என்று நினைக்கும் போது మేము ఒక లెవెల్లో వచ్చేస్తే ఇంకొక స్టెప్ పైన పోతా ఉండమని இதோ அடுத்த ஒரு வியாதி வருகிறது, అదో నెక్స్ట్ ఒక వ్యాధి, இதோ அடுத்த ஒரு போராட்டம், ఒక కష్టాలు, வேலை நல்லா போயிட்டு இருக்கு, పని బాగా పోతా ఉండింది, ஆனா అవుతే நல்லா போயிடுச்சு, கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நின்னுடுச்சு, தீந்துடுச்சு, అప్పులంతా కొంచెం కొంచెంగా తీరిపోయా, கொஞ்சம் சந்தோஷமாய் பெருமிச்சு விடும்போது కొంచెం సంతోషంగా మన வேலை போகுது, పని పుడుస్తా, வேலை போயிடுச்சு, పని పోయిடுచా, பெருத்த ஏமாற்றம். నిండా కష్టం. எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை எங்கே? మా జీవితంలో దేవుని క్రియలు ఎక్కడ? கிதியோனை போல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாயா? గిదియోన్ తర మీరు క్వశ్చన్లు அன்பு అడుగుతారా? சகோதர சகோதரி, ప్రీతి సహోదర బిడ్డలారా, கிதியோனை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். గిదియోని చూసి దేవుడు ఒక మాట చెప్తాడు. கீழே வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை மீதியானியருடைய கைக்கு விலக்குவாய், ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? அதற்கு அவன், நல்ல கவனிங்க, அதற்கு அவன், என் ஆண்டவரே, ஓ நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் சிறியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரை காட்டிலும் சிறியவன். ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நல்ல கவனிங்க, தெரிந்தெடுக்கப்பட்டவனே, తెలుసుకొనువాడా, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, పిలిచిన దేవుని బిడ్డలారా, உன் சூழ்நிலையை பார்த்து கொண்டு நிராசையில் இருந்து விடாதே. నీ సమయాన్ని చూసి నిరాశలో ఉండొద్దు. உன் சூழ்நிலையை பார்த்து கொண்டு நிராசையில் இருந்து விடாதே. నీ సమయాన్ని చూసుకొని నిరాశలో ఉండొద్దు. உன் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே. నీ సమయాన్ని చూసి చూస్తావద్దు. அழைக்கப்பட்டவனாய் நீ இருந்தால் పిలిచిన వాడుగా నువ్వు ఉంటే வாக்குத்தத்தம் உன்னில் நிறைவேறிய தீரும். వాగ్దానం నీలో నిశ్చయం అవును. உன் வாக்குத்தத்தம் நிறைவேறிய தீரும். నీకు ఇచ్చిన వాగ్దానం నిజంగానే అవును. அழைக்கப்பட்டவனாய் நீ இருந்தால், పిలిచిన వాడుగా నువ్వు ఉంటే உன் வாழ்க்கையில என்ன பலவீனம் வந்தாலும், என்ன பலன் இல்லாமல் போனாலும், வாக்குத்தத்தம் தந்தவர் அதை உன்னில் நிறைவேற்றிய தீருவார். నీ జీవితంలో నీకు యా విధమైన సమస్యలు ఉంటే దేవుడు ఇచ్చిన వాగ్దానాన్ని నీకు నిశ్చయం చేస్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஐயோ, எங்கள் பிதாக்கள் கண்ட அற்புதம் எங்கே? నా తండ్రిలు చూసిన అద్భుతాలు ఎక్కడ? எங்கள் பிதாக்கள் கண்ட அற்புதம் எங்கே? మా తండ్రిలు చూసిన అద్భుతాలు ఎక్కడ? எங்கள் தேவன் பிதாக்களோடு இருந்தது போல எங்களோடு ஏன் இல்லை నా తండ్రిలతో నా దేవుడు ఉన్నట్లు మాతో యాడ లేదు என்று புலம்புகிறாயோ? అన్ని నువ్వు చెప్తా ఉండవా? இன்றைக்கு உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ఈ పొద్దు మిమ్మల్ని చూసి దేవుడు చెప్తాడు, காலேபே, வாக்குத்தத்தம் உனக்கு அருளப்பட்டது, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறபடியால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நான் நிறைவேற்றுவேன். కాలేబే, నీ జీవితంలో దేవుడు ఇచ్చిన వాగ్దానం నిశ్చయంగానే అది జరుగును. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. வாய்ங்க திறக்கட்டும். ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya.
హల్లెలూయా. அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட காலேபே, తెలుసుకొనునే కాలేబే, நீ தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் இருந்தால் నువ్వు తెలుసుకొని వాడుగా ఉంటే உன் சூழ்நிலையை பார்க்காதே, నీ సమయాలు చూడొద్దు, உன் சூழ்நிலையை பார்க்காதே. నీ సమయాలు చూడొద్దు. பிசினஸ்ல இந்த லெவலுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு போவார் என்று உனக்கு வாக்குரைத்தால், బిజినెస్ లో ఈ వరకు నిన్ను దేవుడు పిలుచుకోమన్నాడని చెప్తే இன்றைக்கு இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதே. ఇప్పుడు ఉండే సమయాలను చూడొద్దు. ஐயோ, என்கிட்ட இந்த 50,000 வச்சு நான் என்ன பண்ண முடியும்? నా దగ్గర ఉండే 50,000 పెట్టుకొని నేను ఏం இருக்கிற చేయగలను? பலத்தோடு போ, ఉండే బలంతో పో, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். దేవుడు నిన్ను காரணம் ఆశీర్వదిస్తాడు. வாக்குத்தத்தம் உரைத்தது நம்முடைய தகப்பன். ఏలంటే చెప్పింది దేవుడు దాని నుంచి చెప్తాడు. ஹalleluya. హల్లెలూయా. வாக்குத்தத்தம் உரைத்தவர் நம்முடைய தகப்பன். వాగ్దానం ఇచ్చిన తండ్రి మన దేవుడు. கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், గిదియోన్ని చూసి చెప్తాడు, நான் உன்னோடு இருப்பேன். నేను నీతో ఉంటును. சொல்வது நான் அல்லவா, చెప్పేది నేను, நான் அதை செய்வேன். దాన్ని నేను చేస్తాను. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? హల్లెలూయా. உங்களை பார்த்தா நம்பிக்கை உள்ளது போலவே தெரியல. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நம்பிக்கை உள்ளது போலவே தெரியல. విశ్వాసం ఉండేవాళ్ళుగా తెలియదే. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் சொன்னது நிறைவேறிய దేవుడు தீரும். చెప్పింది జరుగును. ஆமென். ఆమేన్. ஏனென்றால் நான் அழைக்கப்பட்டவன், ఏలంటే నేను పిలిచినవాడు, நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். నేను తెలుసుకొనివాడు. ஹalleluya. హల్లెలూయా. அழகா சொல்றாரு கிதியோனே, గిదియోనే, நான் அல்லவா சொல்லுகிறேன், నేను కదా చెప్తాను, நான் அல்லவா சொல்லுகிறேன், నేను కదా చెప్తాను, அதை செய்வேன். దాన్ని నేను చేస్తాను. ஆமென். ఆమేన్. திருப்பியும் கிதியோனுக்கு அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. తిరిగే గిదియోనికి ఆ మాట విశ్వాసం நமக்கும் రాలేదు. அப்படிதான் இல்லையா? எத்தனை வாட்டி கேட்டாலும் ఎన్నికితాలు అడుగుతేను பிரச்சனைன்னு வரும்போது சோர்ந்து போயிருவோம். సమస్య అని వచ్చినప్పుడు మనం సుస్థైపోతాం. சோர்ந்து போக கூடாது. సుస్థవు కూడా கிதியோன் மீண்டும் விடல. கிதியோன் சொல்றான், ஓ ஆண்டவரே, దేవుడా, நான் மனாசே, எங்க கோத்திரத்துல மனாசே குடும்பத்துல நாங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப சின்னது. మా గోత్రమైన మనాసే కుటుంబాల్లో నేను నిండా చిన్నవాళ్ళు. அதை விடும் ஆண்டவரே, என் வீட்டுல நான் வெறும், నా ఇంట్లో నేను கடைக்குட்டி, ஒண்ணுக்கும் உதவாதுவேன். ఏంటికి ప్రయోజనం లేనోడు. ஹalleluya. ఆమేన్. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, வா நான் கூட இருக்கிறேன். రా నేనుతో నీ జతలో ఉంటా. ஆமென். ఆమేన్. யுத்தமே செய்யாம ஜெயிச்ச ஒரு மனுஷன். యుద్ధం చేయకుండా జయించిన వాడంటే ఈ கிதியோனுக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. గిదియోనికి యుద్ధం చేయాలంటే తెలీదు. ஆமென். ఆమేన్. யுத்தம் பண்ண தெரிந்த யோசுவா யுத்தம் பண்ணாமல் ஜெயித்தார். యుద్ధం చేసిన యోసువ యుద్ధం చేయకుండానే జయించాడు. ஆனால் கிதியோனுக்கு గిదియోనికి யுத்தமே தெரியாதுங்க. యుద్ధమే తెలీదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஆனால் అవుతే யுத்தமே தெரியாத ஒரு தளபதி, యుద్ధం తెలియని ఒక తలపతి, யுத்தமே தெரியாத ஒரு நியாயாதிபதி యుద్ధం తెలియనోడు ఒక న్యాయాధిపతి இஸ்ரவேலை மீதியானியருடைய கைக்கு ரட்சித்தார். ఇశ్రాయేలుని మీదియాని வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீர்ந்தது. వాగ్దానం అయ్యింది. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. கிதியோனே, గిదియోనే, எப்படி ஐயா செய்த? నువ్వు ఎట్లా చేస్తువి? கிதியோன் சொல்வான், எனக்கு ஒன்றும் தெரியாது. నాకేమి తెలీదు. ஒரு நாள் ஒரு ஆள் என் தோட்டத்து பக்கத்துல ஓரமா உட்கார்ந்து இருந்தேன். నేను ఒక పొలం పక్కల కూర్చొని ఉన్నాను. ஒரு தூதன் வந்து சொன்னான், கிதியோனே கூப்பிட்டான். ఒక తూడు వచ్చి అడిగాడు, గిదియోనే అని நான் పిలిచాడు. என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். ఏమి దేవుడా అని అడిగాను. நான் உன்னை கொண்டு மீதியானியரிடம் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பேன் என்று சொன்னார். నేను నిన్ను పెట్టి ఇశ్రాయేలుని రక్షింపి நான் చేస్తాను. நல்லா சொல்லி பார்த்தேன். బాగా చెప్పి చూశాను. மோசே நல்லா சொல்லி பார்த்தாரு. మోసేయిని చెప్పి చూశాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. என்ன சொல்லி பார்த்தாரு? ఏం చెప్పాడు? ஆண்டவரே, దేవుడా, இந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். ఈ పనికి నేను సరిరాను. இந்த வேலைக்கு நான் ఈ పనికి லாயக்கு இல்லாதவன். లైక్ లేనోడు. நீர் வேற யாரையாவது பார்த்துக்கொள்ளும். నువ్వు వేరెవరైనా చూసుకో. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நான் மந்தனாவு, నేను నేలికలో మందము, திக்குவாயன். మాకు మాటలు సరి రావు. ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్తాడు, மோசே, మోసే, அதை உண்டாக்கினது நான் தான், வா. దాని చేసిన వాడే నేను. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஆமென். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ఎంత మంచి మాట చూడండి. அப்போ అప్పుడు சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகிற நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, సమయాలను చూసి మనం సుస్థైపోవాలని దేవుడు మనకు చెప్తాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. கிதியோனே, గిదియోనే,
கிதியோனே, మిదియోనే, காலேபே, కాలేబే, வா, రా, உனக்கு வாக்குரைத்தது நான் நிறைவேற்றி தர்றேன். నీకు వాకిచ్చింది నేను దాని చేసి చూపిస్తా. ஆமென். ఆమేన్. 1 பேதுரு 3:9 வாசிக்கலாம். 1 పేతురు 3:9 చదువుతాము. 1 பேதுரு 3:9. 1 Peter chapter 3:9. அதற்கு பதிலாய் நல்ல கவனிங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் పేతురు చెప్తాడు, మీరు தரித்திரத்திற்காய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, దరిద్రానికి పిలిచిన వాళ్ళు కాదు, நீங்கள் நோயினால் சாவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, మీరు వ్యాధిలో సచ్చేదానికి కాదు పిలిచిన వాళ్ళు, நீங்கள் வாழ்க்கையில தோல்வியால் தற்கொலை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, మీరు జీవితంలో సోలు కోసం మీరు సుసైడ్ చేసుకునే వాళ్ళు நீ కాదు, வாழ்க்கையின் தோல்வியாய் சோர்ந்து போய் சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே செத்தால் போதும் என்று சொல்வதற்காய் அழைக்கப்பட்டவன் அல்ல. మీరు చెట్టు కింద కూర్చొని సస్తే సాలు దేవుడా అని చెప్పేవాళ్ళు మీరు కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து நல்ல குலுக்கி சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை మీరు ఆశీర్వాదాల్ని சுதந்தரிப்பதற்காய் సుదందరించేదానికి அழைக்கப்பட்டவர்கள். పిలిచిన వాళ్ళు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, తెలిసిన వారిని దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்தது உண்டென்றால் దేవుడు నిన్ను తెలుసుకున్నాడు అంటే நிச்சயம் உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியே தீருவார். నిజంగానే మీ జీవితంలో నీకు ఇచ్చిన వాగ్దానం அப்ப చేసే அந்த வாக்குரைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், నీకు ఇచ్చిన వాగ్దాన ఆశీర్వాదము, வாக்குரைக்கப்பட்ட நன்மைகள், దేవుడు ఇచ్చిన మాటలు మంచిది, வாக்குரைக்கப்பட்ட பரலோக ராஜ்யம், వాక్కు ఇచ్చిన పరలోక రాజ్యం, இதை சுதந்தரிக்க காரணம் దాన్ని మీరు తీసుకునేదానికి ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். దేవుడు మనల్ని తెలుసుకున్నాడు. ஆமென். ఆమేన్. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியால் దేవుడు మనల్ని తెలుసుకొని దానించి நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்தது நிச்சயம் நிறைவேறியே தீரும். దేవుడు మన జీవితంలో ఇచ్చిన వాగ్దానం నిజంగానే అవును. அல்லேலூயா. 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 நேற்று கிராமத்தில் விபிஎஸ் நடந்தது. నిన్న గ్రామ విబిఎస్ జరిగింది. గ్రామంలో சிறுநமல்லி கிராமத்தில் సిన్నమల్లి గ్రామంలో ஏறக்குறைய 55 பிள்ளைங்க அந்த விபிஎஸ் புரோகிராமில் இருந்தார்கள். 52 బిడ్డల విబిఎస్ లో நல்லபடியாய் ஆண்டவர் நடத்தி தந்தார். మంచితనంగా దేవుడు నడిపించి ఇచ్చాడు. கடைசி அந்த முடிந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் உள்ள மூத்த ஒரு மருமகள், இரண்டாவது மருமகள், ఆ ఇంట్లో ఒక పెద్ద కోడలు ஓடி வந்து கேட்டாங்க, ஐயா என்ன தெரியுதான்? పాస్టర్ మీకు తెలుసునా అనేసి. நான் சொன்னேன், பார்த்தது போல இருக்கு, ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன பார்த்தது போல இருக்கு சிஸ்டர். చూసిన తర ఉండాయి అవుతే గమనం లేదు. ஐயா நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். 10 ఏళ్లకు ముందు మీ సభలో నేను వచ్చిండాను ఆరాధనకు. நான் சொன்னேன்ல, சிறுநமல்லியில ஒரு ஆலமரத்தடியில సిన్నమల్లి ఒక அந்த கூட்டத்துக்கு வந்த சகோதரி. ఆ మాను కింద జరుగుతా ఉన్నప్పుడు వచ్చిన అప్పాడు. அப்போ அந்த கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷங்கள் தான் இருந்துச்சு அந்த சகோதரிக்கு. ఆ అమ్మకు పెళ్లి అయ్యి కొన్ని ఏళ్ళు అయింది. ஒரு முறை அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் ఆ అమ్మకు బిడ్డల భాగ్యం లేని దాని அந்த உபவாச ஜெபத்துல வந்து ஜெபித்தார்கள். ఉపవాస ప్రార్థనలో వచ్చి ప్రార్థన చేసింది. அப்போ ஜெபித்து கொண்டிருக்கும் போது అప్పుడు ప్రార్థన చేస్తా அந்த ఉన్నప్పుడు சகோதரி சொன்னாங்க, ఆ అమ్మ చెప్పింది, ஐயா நீங்க தீர்க்க தரிசனம் சொன்ன புள்ளதான்டா என் புள்ள, నాకు దర్శనం చెప్పిన బిడ్డదా ఈ బిడ్డ, இன்னைக்கு 10 வயசு, ఇప్పుడు 10 ఏండ్లు. ஆமென். ఆమేన్. அது நம்ம ஃபெரியோட கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அத கூட்டி கொண்டு வந்து காட்டினாங்க, இதுதான் அந்த புள்ள. ఇదిదా బిడ్డ. எனக்கு ஒண்ணும் தெரியல. మనకేం அப்படியா? తెలియదు. என்னாச்சு? ఏమైంది? இல்ல, எனக்காய் நீங்க ஜெபிக்கும் போது ఆ పొద్దు మీరు ప్రార్థన చేసినప్పుడు சொன்னீங்க, அடுத்த வருஷத்தில் நீ ஒரு குழந்தை பெற்றெடுப்பாய். నెక్స్ట్ ఇయర్ లో ఒక బిడ్డని పుట్టును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அடுத்த வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு கார் தருவார். నెక్స్ట్ ఇయర్ మీకు ఒక కారు ఇస్తుడు. அந்த சகோதரி சொன்னாங்க, ఆ అమ్మ చెప్పింది, ஆண்டவர் சொன்னபடியே దేవుడు చర్చిన அடுத்த வருடத்துல நான் இந்த குழந்தையை பெற்றுக்கொண்டேன்.
నెక్స్ట్ ఇయర్ లోనే ఈ బిడ్డ నాకు పుట్టింది. எங்களுக்கு காரும் அடுத்த வருஷமே ஆண்டவர் தந்தார். కారును దేవుడు నాకు నెక్స్ట్ ఇయర్ ఇచ్చాడు. இன்னைக்கு மாசம் அந்த சகோதரி சொன்னது, யாரும் பொதுவா சொல்ல மாட்டாங்க, அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா இன்னைக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் பண்ண ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். నెలకు 1 లక్ష సంపాదన చేసి దేవుడు ఆశీర్వదించినాడు. ஆமென் ఆమేన్. హల్లెలూయా 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 ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. சாதாரண ஒரு ஆலமரத்தடிங்க. సింపుల్ గా ఒక మాను நான் நினைச்ச ஆண்டவருக்கு எவ்வளவு பெரிய கிரியை பாருங்க. దేవునికి ఎంత మహిమ ஒரு చూడండి. மனுஷனை ஆண்டவர் கண்ணு வச்சிட்டா, ఒక మనిషిని దేవుడు కళ్ళు పెడితే, சகேயுவே நீ காட்டத்திக்க மேல இருந்தாலும் தேவன் கண்கள் உன்னை தேடும். సగేయే నువ్వు మాను మీద కూర్చొని ఉంటేను దేవుడు కళ్ళు నీకు చూస్తున్నావు. ஆமென் ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. அன்னைக்கு 1000 பேர் கூடி இருந்தான். అన్నికి 1000 జనాలు ఉన్నారు. ஆனா అవుతే ஆண்டவர் கண்ணு దేవుని కళ్ళు நமக்குன்னா 1000 பேருக்கு மேல தான் போகும். మనకంటే 1000 జనాలకు మీద పోను. என்ன கூட்டம் ஐயா, ఎన్ని గుంపు జనాలు. ஆமென். ఆమేన్. எப்படி எல்லாம் வந்திருக்கிறான். ఎట్లంతా వచ్చిండారు. இன்னும் சில பேர் இருக்கிறான். அதுல அதுல வசதியானவன் எத்தனை பேர் இருக்கிறான், வசதி இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கிறான், கால்குலேஷன் அங்கேயே போயிடும். యాడ డబ్బులు లేనోడు ఉండాడు, ఉండేవాడు యాడ ఉండాడు. ஆமென் ஹalleluya. హల్లెలూయా. ஆனா అవుతే அப்பா கண்ணு దేవుడి కండ్లు எங்க போகுது? ఎక్కడ పోతాయి? கூட்டத்துல போகல, எங்க போகுது? ఆ గుంపులో పోలేదు. காட்டத்தி மரத்துல ஒரு கிறுக்கன் இருக்கிறான். అడవి అత్తిమాన మీద ఒక మంచి కూకొండాడు. ஆமென். நான் சகேயுவை குறித்து பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணும். సగేయిన్ గురించి நல்ல வசதியானவையா, మంచి డబ్బులు ఉండేవాడు. ஊர்ல வசதியானவன். వాడు ఊర్లో బాగా మంచి ஊர்ல வசதியானவன் என்னைக்காச்சும் அந்த வஸ்திரத்தை மடிச்சு கட்டிக்கிட்டு ஓடுறத பாத்திருக்கீங்களா? ఊర్లో బాగుండేవాడు. ఆ వస్త్రాలు కట్టుకొని పరిగెత్తని చూసిండారా? ஆமென். அவன் வேட்டி மடங்காது. వాని వల్ల ஆனா அன்னைக்கு சகேயு போட்டிருந்தது வேட்டியும் இல்ல, அங்கி. సగేయి వేసుకునేది వాడు ఒక జిబ్బా వేసుకున్నాడు. அதையும் தூக்கி கட்டிட்டு மரத்துல ஏறணும் பாருங்க. దాని ఎత్తి కట్టుకొని మానలు ఎక్కిండాడు చూడి. ஆமென் ఆమేన్ ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. பார்க்கிறவனுக்கு கிறுக்கனா தோணும், చూసేవానికి పిచ్చివాడుగా తెలుసును. நேத்து வரைக்கும் நல்ல மனுஷன் போனாயா, నిన్న ఒక మనిషి బాగానే పోయాడు. புல்லட்ல குடு 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 குடு. బుల్లెట్ లో పోయాడు. ஆமென் ఆమేన్. ஏன்னா வட்டிக்காரன் இல்ல, புல்லட்ல தான் போவான். వాడు బడ్డీలు తీసేవాడు. ஆமென் ఆమేన్. ஊர்ல பல பேர் இப்படி தான் போயிட்டு இருக்கிறான். ఊర్లో ఇప్పుడు అట్లా తిరుగుతా ఉంటాడు. ஆமென். ஆண்டவர் தொடட்டும். దేవుడు ముట్టిని. அப்போ கவனிங்க, அவ்வளவு பேரும் புகழும் உள்ளவன், అంత వస్త్రాలు ఉండేవాడు. ஆமென். ఆమేన్. ஊரார் அவனை அறிந்திருந்தார்கள். ఊర్లో వాడిని తెలిసినోరు. ஆனா అవుతే இப்போ என்ன செய்யறான்? ఇప్పుడు ఏం చేస్తాడు? இயேசுவை பார்ப்பதற்காய் காட்டத்தி மரத்துல ஏறி இருக்கிறான். యేసుని చూసేదానికి అడవి అత్తిమానులు ఎక్కింటాడు. ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் கண்ணு அங்கதான் போகுது. దేవుని కండ్లు వాని మీద పోయింది. அதே போல దాని తర நாம் எந்த நிலையில் இருந்தாலும் మనము ఏ సమయంలో ఉంటేనో ஆண்டவர் அந்த சகோதரிக்கு வாக்குரைத்தார். దేవుడు ఆ సహోదరికి వాగ్దానం ఇచ్చాడు. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ఈ బొద్ద ఆశీర్వాదం తీసుకొని వాళ్ళు సంతోషంగా ఉంటారు. அந்த சகோதரி சொன்னாங்க, ఆ సహోదరి చెప్పింది, ஐயா பெங்களூர்ல இருந்து வந்து ஒரு ஐயா இங்க கூட்டம் நடத்துறாருன்னு கேள்விப்படுறோம். బెంగళూరు నుంచి ఒక పాస్టర్ వచ్చి ప్రార్థన జరిపిస్తాడు అని విన్నాము. ஆனா நீங்க தான் தெரியல ஐயா, అది మీరు దాన్ని తెలియలేదు. இனி உங்க கூட ஊழியத்துக்கு வர்றோம். ఇంకా మీ జతలో మేము సేవలో వస్తాము. ஆமென். ఆమేన్. இப்ப ஊழியம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ఇప్పుడు వాళ్ళ సేవ அந்த சகோதரியும் கணவரும். ఆయన వాళ్ళ భార్యను. அல்லேலூயா அல்லேலூயா. హల్లెలూయా. அவங்க பில்டிங்ல தான் நேத்துக்கு விபிஎஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம் நடந்துச்சு. వాళ్ళ బిల్డింగ్ లేదా విబిఎస్ జరిగింది నిన్న. ஆமென். ఆమేన్. நாங்க அந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு ஓட்டு வீடா இருந்துச்சு. ముందుల్లో పోయినప్పుడు పెంకులు ఇండ్లుగా ఉన్నాయి. அப்பெல்லாம் அந்த வீடுக்குள்ள அப்படியே குனிஞ்சு தான் போகணும். వాళ్ళ ఇంట్లో అట్లే వంగిదా పోవాలా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா இதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் ஐயா. దాని తర్వాత ఈ ఇల్లు అంతా కట్టిండేది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவர் வாக்குரைத்தால் அதில் மாற மாட்டார். వాకిచ్చింది దేవుడు దాంట్లో తప్పుడు. தெரிந்தெடுக்கப்பட்டவன் తెలుసుకొని వాడు கவலைப்படாத, உனக்கு ஆண்டவர் சொன்னது நிறைவேறியே தீரும். చింతపడదు, దేవుడు నీకు చెప్పింది. ஏனென்றால் நாம் தெரிந்தெடுக்கப்பட்டதை தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காய். మనముల్ని తెలుసుకుంటాడంటే దేవుని ఆశీర్వాదాలు తీసుకునేదానికే. రెండవది, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செயல்பட்டான்.
దేవుని ఆ వార్తని వాడు విశ్వాసించాడు. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்னதை దేవుడు చెప్పింది நம்பி విశ్వాసించి செயல்படணும். దాని చెయ్యాల. ஆமென். ఆమేన్. சும்மா கொட்டாய் விட்டுட்டு இருந்தா ஆசீர்வாதம் வராது. ఊరికి ఆవులింపు పుడుచుకొని ఉంటే ఆశీర్వాదాలు రాదు. செயல்படணும். చెయ్యాల దాని. ஆமென். ఆమేన్. வேலை செய்யணும். పని చెయ్యాల. ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்கு. వాగ్దానం ఉండాలి. பிசினஸ் விடக்கூடாது. బిజినెస్ ని విడికూడదు. ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்கு. దేవుని వాగ్దానం வேலையை விடக்கூடாது. పనిని విడికూడదు. ஆண்டவர் வாக்குத்தத்தம் இருக்கு. దేవుడు వాగ్దానం ఉంది. சூப்பர்வைசர் அத சொல்லிட்டான், இனி நான் போக மாட்டேன். సూపర్వైజర్ అవ్వాలంటే పో. திருப்பி போ. తిరిగి పో. ஒரு மாசத்துல சூப்பர்வைசர் மாறுவான். తిరిగి అంటే నువ్వు ఒక నెలలోనే సూపర్వైజర్ అవుతావు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. நான் பொதுவா சொல்லுவேன், இந்த இன்கிரிமெண்ட் நேரத்துல ఇంక్రిమెంట్ సమయంలో என் என் மேனேஜரோட ரிப்போர்ட்டிங் மேனேஜருடைய லைஃபே எனக்கு அவன் தருகிற இன்கிரிமெண்ட்ல தான் இருக்கு. రిపోర్ట్ మేనేజర్ వాడు ఇచ్చింటే దాంట్లో అనుకుంటాయి. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. என் இன்கிரிமெண்ட்ல 0.001% கை வச்சாலும் அவனை ஓம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. నా ఇంక్రిమెంట్ లో నువ్వు సై పెడితే నీది ముగించింది కథ. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. என் விசுவாசம் మన విశ్వాసం. ஆண்டவர் எனக்கு குறித்ததை దేవుడు నాకు ఇచ్చినది ஒரு மனிதனாலும் அதை பறிக்க முடியாது. ఎవడు దాన్ని నా దగ్గర తీన్ కాదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எந்த மேனேஜர்கள்ட்ட போய் கையேந்தினது இல்ல. యా మేనేజర్ల దగ్గర పోయి అడిగింది లేదు. இத பண்ணுங்க அத பண்ணுங்க கேட்டதே இல்ல. దీని చేయండి దాని చేయండి. எனக்கு வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். నాకు రావాల్సింది వస్తది. எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? ఆమేన్. எத்தனை பேர் நம்பிக்கை உண்டு? హల్లెలూయా. சும்மா ஆமென் வருது. ஆமென். உள்ளத்துல இருந்து வரணும். ஆமென். మనసులోంచి நேத்தை தான் ஒருத்தன் திட்டுனான். నిన్నదా ఒకడు తిట్టినాడు. ஆமென். என்ன இல்ல, உங்களுக்கு வரணும். நேத்து தான் சொன்னான், ஒருத்தன் திட்டி போட்டான். నిన్నదా ఒకడు తిట్టినాడు. மேனேஜர் మేనేజర్ பரவாயில்ல, திங்கக்கிழமையும் போவேன். సోమవారం పో. இன்கிரிமெண்ட் அவன் தரலன்னா ఇంక్రిమెంట్ వాడు ఇయలేదు. அடுத்த அப்ரைசலுக்கு ஏன் ஏன் மேனேஜர் மாறி இருப்பான். నెక్స్ట్ వాడు మేనేజర్ మారిపోతాడు. ஆமென். ఆమేన్. நான் இப்படி பல மேனேஜர்களை மாத்தி இருக்கிறேன் என் கரியர்ல. ఎన్నో మేనేజర్లు మారిండాడు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. ஹalleluya. இந்த ரகசியம் எல்லாம் நமக்கு அப்ப தெரியாது, பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியும். సీక్రెట్ అంతా ఇప్పుడు తెలియదు, ఆమేన్. అన్ని తర్వాత తెలిసింది. ஹalleluya. హల్లెలూయా. உன்னை ஆசீர்வதிப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன். నిన్ను ఆశీర్వదించోని నేను ఆశీర్వదిస్తాను. உன்னை சபிப்பவனை நானும் சபிப்பேன். నీకు శాపం ఇచ్చేవాడిని నేను శాపిస్తాను. அபிரகாமுடைய சந்ததியாகிய என்னுடைய வாக்குத்தத்தம் அது. అబ్రహాం వంశాలైన వాగ్దానం నాదే. எனக்கு சும்மா போட வேண்டாம். நான் செய்யற வேலைக்கு நீ அப்ரைசல் ஒழுங்கா போடலையேன்னா ஆண்டவர் உன்னை அடிப்பார். నాకు రావాల్సింది నువ్వు కరెక్ట్ గా ఈలేదంటే దేవుడు నిన్ను కొడుతుడు. ஆமென். ఆమేన్. இன்னும் விசுவாசம் வர மாட்டேங்குதே. ஒரு நல்ல ஒரு ஆமே சொல்லுங்கம்மா. இன்கிரிமெண்ட் டைம் தானே, ఇంక్రిమెంట్ టైం முடிஞ்சா சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு உஷாரா இருக்கிறாங்க பாருங்க. இன்கிரிமெண்ட் முடிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்ரைசல் முடிஞ்சவங்க 1 2 3 ஒரு 4-5 பேருக்கு தான் முடிஞ்சிருக்கு, மீதி எல்லாம் இன்னும் இருக்கு. ஆமென். வாக்குத்தத்தத்தை கையில் எடுங்க. వాగ్దానాన్ని చేయలేతండి. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயித்ததை ஒரு மனிதனாலும் பறிக்க முடியாது. దేవుడు మీకు పెట్టిందని ఎవడు దాన్ని తీయను కాదు. ஆமென். ఆమేన్. ஹalleluya. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. அப்போ நம்முடைய செயல்பாடு அந்த வாக்குத்தத்தத்தை நம்பியாயிருக்கணும். మనం చేసేదని వాగ్దానాన్ని విశ్వాసించిలో ఉండాలి. இப்படி பண்ண 1 மணி நேரம், இன்னும் 1 மணிக்கு தான் முடியும் போல இருக்கு. என்னாகும் 13 வேகமா போ. திலீப் பாக்குறாய், ஆஹா அந்த கேப்ல ஐயா அடிக்கிறாரு பாரு, 1 மணிக்கு தான் முடிப்பேன்னு. என்னாகும் 13:30. அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம்.
நாம் எளிதாய் அதை ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். போதும். ஆமென். ఆమేన్. பாருங்க, அவன் வேவு பார்க்க சென்றவன். దాని వేవు చూసేదానికి పోయినవాడు 12 பேர் சென்றார்கள். 12 జనాలు పోయారు. 10 பேர் வந்து சொன்னான், ஐயோ இந்த தேசம் நல்லது, ఈ దేశం మంచిదని 10 ஆனால் நம்மால் அதை சுதந்தரிக்க முடியாது. అవుతే దాన్ని మనం తీసుకొని కాదు. காரணம் அங்கு ராட்சதர்கள் இருக்கிறார்கள். అంటే ఆ దేశంలో రాక్షసులు ఉండాలి. அவங்கள பார்த்தா நாம வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். వాళ్ళని చూసినప్పుడు మనం చిన్న పూసి நம்மால் இந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியாது. మన వల్ల ఈ దేశాన్ని తీసుకొని 10 కాదు. பேர் சொல்லுகிறான். 10 జనాలు చెప్తారు. ஜனங்கள் ஓடு ஒப்பாரி வைக்க தொடங்கிட்டான். జనాలు ఏడుస్తారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஐயோ போச்சே, இருந்ததும் போச்சே, ఉండినంత పోయినే. நாங்க எகிப்திலேயாவது இருந்திருக்கலாம். మేము ఆడనే ఐగుప్తులోనే ఉండి ஐயா மோசே. ஆமென். ఆమేన్. ஒப்பாரி வைக்கிறோம். ఏడుస్తారు. எத்தனை? ఎందురు 6 லட்சம் குடும்பம் ஒப்பாரி வச்சா விளங்குமா? 6 లక్షల కుటుంబాల్లో ఏడుస్తే జరుగునా? எப்படி கேட்கும் பாருங்க. ఎట్లా నిన్ను காலேபுக்கு கோபம் வருகிறது. కాలేబు కోపం వచ్చేసా. காலேபும் யோசுவாவும் எழும்பி நிற்கிறார்கள். కాలేబు యోసువ లేచి నిలుస్తారు. எழும்பி நின்னு சொல்றான், சமஸ்த சபையை அமருங்கள், అన్ని సభలలో ఊరికే ఉండండి, வாய மூடுங்க முதல்ல. నోరు మూయండి. ஆமென். ఆమేన్. நாம் அந்த தேசத்தை சுதந்தரிப்போம். మనం ఆ దేశాన్ని సుతందరిస్తాము. ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்த தேசம் அழகானது. దేవుడు మాకు ఇచ్చిన వాగ్దానం ஆசீர்வாதமானது. ఆశీర్వాదం. தேவன் நமக்கு உரைத்திருக்கிறார் என்றால் நிச்சயம் அதை சுதந்தரிக்க செய்வார். దేవుడు మనకి ఇచ్చినాడంటే నిజం అదిగా దొరుకును మనకు. அழாதுங்க, நிறுத்துங்க. ఏడదండి, నిలపండి. ஆமென். ఆమేన్. செயல்படணும். దాని చెయ్యాలా. எதை விசுவாசிக்கிறோமோ ఏంటి విశ్వాసిస్తామో அதை செயல்படுத்துங்க. దాని చెయ్యాలా. விசுவாசம். విశ్వాసం అనేది என் பிசினஸ் உயரும், నా బిజినెస్ పెరుగును. என் செய்கையும் నా చేసేది என் பிசினஸ் உயர்வதாகவே இருக்கணும். నా బిజినెస్ పెరిగేదిగానే ఉండాలి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. காலையிலே கடை திறந்து இன்னைக்கு அவன் வர போறான். ஆமென். ఆమేన్. பண்ணாதீங்க. చేయొద్దు. நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ మనం ఏంటిని విశ్వాసిస్తామో நம்முடைய செயல்களும் அந்த விசுவாசத்தின்படியே இருக்கணும். మనం చేసేదిను దా విశ్వాసంలోనే ఉండాలా. ஆமென். ஆமென். பஞ்சபாட்டு பாடாதீங்க. పంచపాటలు పాడదండి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. விசுவாசத்தோட சொல்லுங்க, விசுவாசத்தோட செய்யுங்க. இந்த பிசினஸ்ல இருந்து நான் உயர்வேன், ఈ బిజినెస్ లో నేను పెరుగుతును, இந்த கம்பெனில நான் மேனேஜரா தான் வெளியே வருவேன், ఈ కంపెనీలో నేను మేనేజర్ గానే బయట వస్తును, இந்த கம்பெனில நான் ஜிஎம்மா தான் வெளியே வருவேன், ఈ కంపెనీలో నేను జిఎం గా బయట వస్తును, இந்த கம்பெனில நான் ஆசீர்வாதமா தான் வெளியே வருவேன். ఈ కంపెనీలో నేను ఆశీర్వాదంగానే బయట వస్తును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. சில பேர் பார்க்கறத பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. ஏயா வாடகை கொடுக்கறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், இந்த சம்பளத்திலிருந்து ஜிஎம் ஆகிருவேன், மேனேஜர் ஆகிருவேன், விசுவாசிங்க ஆவீங்க. విశ్వాసించండి. ఆమేన్ చెప్పండి. இப்பதான் கொஞ்சம் ஆமேன் வருது. ஆமேன். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் செய்வாருங்க, எப்படி நடக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. దేవుడు చేస్తుడు, ఎట్లా జరుగునని காலேபுக்கு தெரிஞ்சா போனா, కాలేబుకు తెలిసిపోయాడు. வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார், వాగ్దానం దేవుడు ఇచ్చాడు. காலேப் அதை நம்பினான். కాలేబు దాన్ని ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாம செய்வோம். దేవుడు చెప్పిండాడంటే మనం எத்தனை చేస్తాం. பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நாம செய்வோம். దేవుడు మనకు చెప్పిండాడంటే మనం చేస్తాం. ஆண்டவர் நிறைவேற்றுவார். దేవుడు చేస్తుడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. யோசுவா 14. యోసువ 14 6 నుంచి அதுக்கு முன்ன எண்ணாகமம் 14 வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 வாசிங்க யாராவது. காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கர்த்தர் கொண்டு போய் தருவார். ஆமென். போதும். பாருங்க, அந்த எதை நம்பினானோ ఏం విశ్వాసించారో அதை அவர்
செயல்ல காட்டினார். దాని వాళ్ళు మాటల్లో చెప్తారు, செயல்படுத்தணும். చెయ్యాలా. ஆமென். ఆమేన్. என்ன நடந்துச்சு பாருங்க. ఏం காலங்கள் జరిగింది? உருண்டோடுகிறது. కాలాలు పోతాయి. எத்தனை வருஷம்? 1 2 அல்ல. అబ్రహామే 25 வருஷம் தான் காத்திருந்தார். ఆబ్రహామే 25 ఏళ్లుదా కాసినాడు. காலேபு காத்திருந்த 40 வருடம். కాలేబు కాసుకొండింది 40 ఏళ్ళు. யோசுவா 14ஆம் அதிகாரம் యోసువా 14వ అధికారము 10 11 வாசிங்க. இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலின் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி 45 வருடம் 40 வருடம் வனாந்தர பிரயாணம். அதுக்கு அப்புறம் 5 வருஷம். இதோ இன்று நான் 85 வயதுள்ளவனாய் இருக்கிறேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அதே பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் இன்னைக்கு வரைக்கும் யுத்தத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். எப்போ? எத்தனை வயசு சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்க. 85. 85 వయసుல எங்க போக்குவரத்துமா இருக்காராம்? ఎక్కడ పోతా వస్తా ఉంటాడంట? ఆస్పత్రికి இல்ல, ఆస్పత్రి కాదు, యుద్ధానికి. యుద్ధానికి పోయి వస్తా ఉంటాడు. அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் இருக்கிறது. ஆகையால் அந்நாளில் எனக்கு சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி நான் சுதந்தரிப்பேன். ஆமென், 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 ஆமென். வாக்குத்தத்தம் உள்ள கிடந்து என்ன செய்து? వాగ్దానం లోపల ఉంచి ఏం చేస్తాయి? அப்படியே అట్లే கொதிக்கிற தண்ணி போல உள்ள இருந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ఉడుకు నీళ్ళు ఎట్లా పొగులుతుందో అదే తర మనసులో పొగులుతాయి. நம்ம ஐஸ் தண்ணி போல இருக்கிறோம். మనం బరఫ్ మారి ఐస్ కట్టలు మారి ఉండాము. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా. காலேபுக்கு உள்ள கொதிக்குது. కాలేబు లోపల ఇది అవుతా ఉన్నాయి. 45 வருஷம் முடிஞ்சு போச்சு. 45 ఏళ్ళు అయిపోయింది. வாக்குத்தத்தம் பெற்று 45 வருஷம் ஆயிடுச்சு. వాగ్దానం తీసుకొని 45 ఏళ్ళు అయింది. யுத்தத்தை தொடங்கி 45 வருஷம் ஆச்சு. యుద్ధం అయింది 45 இன்றைக்கும் பலன் குறையல, ఇంకా బలం తగ్గలేదు. உள்ளில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்ற வாஞ்சை குறையல, లోపల ఉండే వాగ్దానం తీసుకోవాలని ఆ దాగం తీరలేదు. நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை குறையல, నేను తీసుకుంటానని విశ్వాసం சரீர பலன் கூட குறையல. శరీరంలో బలం కూడా அதே பலத்தோடு யோசுவாவிடம் போய் நிற்கிறார் காலேப். అదే బలంతో యోసువా దగ్గరపై నిలుస్తాడు కాలేబు. யோசுவாவே, యోసువా, அன்று நமக்கு மோசே மூலம் ஒரு வார்த்தை சொன்னார். ఆ బొద్దు మోసే మనకు ఒక మాట చెప్పిండాడు. சொல்லி 45 வருஷம் போயிடுச்சு. చెప్పి 45 ఏళ్ళు పోయింది. ஆனா நான் இன்றைக்கும் அதே பலத்தோடு இருக்கிறேன். నే ఇప్పుడును అదే బలంతో ఉండాను. அந்த மலை நாட்டை எனக்கு பங்கிடும். ఆ అడవి దేశం అనేది నాకి. நான் அதை சுதந்தரிப்பேன். నే దాన్ని సుందరిస్తాను. பாருங்க, 45 வருஷமானாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நம்பினவனுடைய செயல்பாடு நம்பிக்கைக்குரியதாகவே இருக்கு. వాడు 45 ఏండ్లు వాడు నమ్మిక విశ్వాసంలో ఉండిడాడంటే వానికి அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ఆ విశ్వాసం అనేది బయట வருஷங்கள் போயிடுச்சு. ఏండ్లు పోతా ఉన్నాయి. ஆமென், ఆమేన్. நர விழுந்துடுச்சு. ఆ తెల్ల ఎంటికలు అయిపోయింది. தாடி வந்துடுச்சு. தாடியும் நரைச்சு போச்சு. దాడి అంత తెల్లమైపోయా. என்னதான் இருக்கட்டும், ఏమిగా ఉంది? காலேபு சொல்றாரு, என் பலன் குறையவில்லை. కాలేబు చెప్తాడు, నాకు ఇంకా బలం ஏன்? తగ్గలేదు. ఎలా? என் தலையில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. నా తల మీద ఒక దానం ఉంది. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. ஹல்லேலூயா. மோசே கிட்டயே ஆண்டவர் சொல்லிட்டார், காலேபும்
யோசுவாவும் மட்டும்தான் சுதந்தரிப்பார்கள். మోసే దగ్గరనే దేవుడు చెప్పేశాడు, కాలేబు యోసువ మాత్రం దాని లోపల పోతారు. அந்த வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறது, ఆ వాగ్దానం నీ నా మీద ఉన్నాయి. நிச்சயம் அதை சுதந்தரிப்பேன். నిజంగా దాన్ని తీసుకో. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, 2 கர்த்தருடைய வார்த்தையை நம்பி செயல்படுங்க. దేవుని మాటని ఇని విశ్వాసంతో పోవండి. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, தூங்காம, నిద్రపోకుండా, சோர்ந்து போகாம, సుస్తవకుండా ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி దేవుని మాటని నమ్మి செயல்படுங்க. చేయాలా, வாக்குத்தத்தம் சுதந்தரிப்பீர்கள். వాగ్దానం సుదందరిస్తుమో. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. மூன்றாவது காலேபுடைய కాలేబు சிறப்பு, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார். దేవుని ఉత్తముడుగా అతన్ని దేవుడు విశ్వాసించాడు. முதல் காரியம் என்ன? ఫస్ట్ కార్యము தெரிந்தெடுக்கப்பட்டவன். இரண்டாவது తెలుసుకున్నాడు. రెండోది ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி దేవుని మాటని செயல்பட்டான். அது దాన్ని చేశాడు. முக்கியம். ஆமென். ఆమేన్. மூன்றாவது మూడోది அவன் எங்கும் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். వాడు ఎక్కడను దేవునికి ముందు ஆண்டவரே சாட்சி கொடுத்துறாரு. என்னாகும் 32 11 12 வாசிங்க. ఎన్నాగం 32 11 12 சீக்கிரம். ஆ ஆ ஆ ம் ம் ஆமென், ఆమేన్. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றாரு దేవుడే చెప్తాడు மோசே கிட்ட. మోసే దగ్గర என்ன ஆணையிடுகிறார்? ఏం చెప్తారు? காலேபும் யோசுவாவும் உண்மையாய் இருந்தார்கள். కాలేబును యేసువాను నిజంగా ఉన్నారు. யோசுவா 14:8. యోసువ 14:8 ம் ம் ஆ காலேப் இங்க சொல்றார் யோசுவா கிட்ட, కాలేబు చెప్తాడు యోసువ దగ్గర, என்னோடு வந்த மீதி உள்ள 10 பேரும் నాతో వచ్చిన 10 జనాలు ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, முறுமுறுத்தார்கள். నిజంగా లేదు, వాళ్ళు మునుమునుసుకోండ్రి. ஆமென். ஆமென். ஆனால் நான் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தேன். నేను దేవునికి నిజమైనోడుగా ఉన్నాను. ஆண்டவர் எனக்கு தந்த வேலையை உண்மையாய் செய்து முடித்தேன். దేవుడు నాకు ఇచ్చిన పనిని నిజంగా మంచివాడుగా చేశాను. அதனால் நான் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பேன். దాని నుంచి నేను వాగ్దానాన్ని తీసుకుంటున్నాను. ஆமென், ఆమేన్, அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, ஆண்டவருக்கு உண்மையாய் உள்ளவராய் இருங்க. దేవునికి నిజమైనోలుగా ఉండండి. பாருங்க, சாலமோன் நீதிமொழிகள் 2:7 சொல்றாரு. நீதிமொழிகள் 2:7. నీతి పుస్తకము 2:7. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப நாம உத்தமமாய் நடந்தால், మనము నిజమైనోలుగా జరుగుకుంటే, உத்தமமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது, నిజమైనోలుగా మన జీవితంలో జరుగుకుంటే, ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வார். దేవుడు అన్నిటిలో నుంచి మనల్ని రక్షించి కాసుకుంటాడు. சங்கீதம் 84:11 வாசிக்கலாம். కీర్తన 84:11 చదువుతాము. Psalms 84:11. ஆ ம் 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 ஆமென். ఆమేన్. உத்தமமாய் நம்ம நடந்தோம்னா ஆண்டவர் நன்மையை வழங்காதிரார், வழங்காம இருக்க மாட்டார். ఉత్తముడుగా మనం జరుగుకుంటే దేవుడు మంచిది ఎప్పుడు మనకు చేస్తానే பாருங்க, ఉంటాడు. அப்ப நம்ம வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைங்க వాగ్దానం తీసుకున్న మన దేవుని బిడ్డలు ஆண்டவரை உண்மையாய் தேடி நடந்தோம் என்றால், దేవుణ్ణి
నిజంగా ఎతికి మనం జరుపుకుంటే ஆண்டவரோடு உள்ள உறவுல దేవునితో ఉండే సంబంధాల్లో ஆண்டவருக்கு கொடுப்பதில் దేవునికి ఇచ్చే దాంట్లో ஆண்டவரோடு நேரம் செலவிடுவதில் దేవునితో సమయాలు ఇచ్చేది ஆண்டவருடைய வசனம் படிப்பதில் దేవుని వాక్యాలు చదివేది ஆண்டவரை ஆராதிப்பதில் దేవుణ్ణి ఆరాధించి நம்ம உண்மை உள்ளவர்களாய் நம்மை காத்து கொண்டோம் என்றால் నిజంగా ఉండేవాళ్ళుగా మనల్ని కాసు நமக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். మనకు మంచిది అనేది జరుగుతాయి. ஆமென். హల్లెలూయా. వాగ్దానం நாம் சுதந்தரித்தே தீருவோம். వాగ్దానాన్ని మనం నిశ్చయం తీసుకుంటాం. హల్లెలూయా. அப்ப மூன்றாவது காரியம், మూడో కార్యము, காலேபு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க காரணம் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். కాలేబు వాగ్దానాన్ని తీసుకొని దాని గురించి వాడు నిజమైన நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவரோடு உள்ள காரியத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். మన కార్యంలో అన్నిట్లో మనం నిజమైనోలుగా ఉంటాం. நான்காவது முக்கியமான காரியம், నాలుగోది కార్యము, இவன் வேறு ஆவியை உடையவனாய் இருந்தான். వేరే ఆత్మ ఉండేవాడుగా ఉన్నాడు. ஆமென். ఆమేన్. வேறு ஆவி. దేవుని ఆవి. வேதம் சொல்லுது, என்னாகமம் 14:24 வாசிங்க. என்னுடைய தாசனாகிய காலேபு வேற ஆவியை உடையவனாய் இருந்து அல்லேலூயா. கவனிங்க, அப்போ காலேபுடைய ஆவி மட்டும் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறான். కాలేబు ఆత్మ అనేది దేవుని ఆత్మ మారి ఉన్నది. இது ஆண்டவர் சொல்வது. దేవుడు చెప్పింది. என்ன காரணம்? ఏంటంటే 10 பேர் முறுமுறுக்கிறான். 10 జనాలు మునుమునుస్తారు. ஆமென். ఆమేన్. கவனிங்க, 10 பேர் முறுமுறுக்கிறான். 10 జనాలు మునుమునుస్తారు. யோசுவா 14:8 வாசிங்க, அப்ப இன்னும் புரியும். యోసువ 14:8. யோசுவா 14:8. 14 chapter 8. 14:8. என்னோடு கூட வந்த என் சகோதரர்கள் என் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். கவனிங்க, இந்த 10-12 பேர் போனாங்க. 12 జనాలు పోయారు. 10 பேர் வந்து ஐயோ நம்ம போக முடியாது, நம்ம சுதந்தரிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே நம்பிக்கையாய் இருந்த ஜனங்கள் இருதயம் கரைந்து விட்டது. 10 జనాలు ఏదో చెప్పారు, దీని మనం తీసుకొని కాదు, మనకు అది కష్టాలు అవును అనేసి. ஆமென். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28 வாசித்தோம்னா, உபாகம் 1:22-28 చదువుతామంటే, அவர்கள் கூடாரங்களில் சென்று முறுமுறுத்தார்கள். వాళ్ళు గూడారం లోపలను పోయి మునుమునుస్తా ఉన్నారు. ஆமென். ఆమేన్. புரியுதா? 12 பேர் போனார்கள். 12 జనాలు పోయారు. 12 பேரும் திரும்பி வந்தார்கள். 12 జనాలు తిరిగి 10 వచ్చారు. பேர் எழும்பி நின்று சொன்னா, ஐயோ இது முடியவே முடியாது. 10 జనాలు లేచి చెప్పారు, ఇది అవునే అవుదు. உடனே அந்த பாளையம் இறங்கின ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி சென்றார்கள். తిరిగి ఆ జనాలంతా వాళ్ళ గూడారాల్లో తిరిగిపోయి, அவர்கள் நம்பிக்கையற்று போயிற்று. వాళ్ళ విశ్వాసం తగ్గిపోయింది. அவர்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ఆ విశ్వాసం అని విడిచారు. அவர்கள் இருதயத்தில் 1000 கேள்விகள். இப்போ వాళ్ళ హృదయంలో 1000 క్వశ్చన్లు. கூடாரங்களில் போய் முறுமுறுக்கிறார்கள். గూడారంలో లోపల పోయి మునుమునుస్తారు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்னாகமம் 14 ఎన్నాగం 14 1 4 வாசித்தோம் என்றால், వైట్లేంచి 4 చదువుతామంటే, அந்த முறுமுறுப்பு கூக்குரலிட்டு புலம்பினார்கள். முழுவதும் இரவு முழுவதும் அழுறான். రాత్రి పూర్తిగా ఏడిశారంట. எல்லாரும் கவனிங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் இப்போ கூடாரங்களில் முறுமுறுக்க தொடங்குகிறார்கள். మోసేకు ఆరోనుకు విరోధంగా గుడారములో మునుమునుస్తా ఉన్నారు. சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துல செத்து போனோம் என்றால் நலமாய் இருந்திருக்கும், நாம் விசுவாசத்துல வராமல் இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும், சொந்த ஊரிலே இருந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும், சொந்த ஊர் திருவண்ணாமலைக்கே போனால் நல்லா இருந்திருக்கும். மாமா சிரிக்கிறாரு.
இல்லையா? எத்தனை வாட்டி யோசித்திருப்போம். ఎన్ని కితాలు మనం యోసనలు చేసింటము. ஆமென். ఆమేన్. சொந்த ஊருக்கு போனால் நல்லா இருந்திருக்கும். సొంత ఊరికి పోతేనే బాగునిన్ను. ஆமா. అవును. திருப்பத்தூருக்கு போய் சேர்ந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும். తిరుపతూరులో పోయి సేరింటే బాగునిన్ను. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ராணி நினைக்கிறான், நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், கேஜிஎஃப் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். నేను అట్లా తలస్తాను, కేజీఎఫ్ పోయింటే బాగునిన్ను. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை வாட்டி நினைச்சிருப்போம். ఎన్ని కితాలు తలసింటము. இஸ்ரவேல் ஜனமும் அதத்தான் சொல்றாங்க. ఇశ్రాయేల్ జనాలు అదిదా చెప్తారు. ஐயோ, అయ్యో எகிப்திலே இருந்திருக்கலாம், ఎగిప్తులోనే ఉండిన இருந்த கஞ்சியை குடிச்சு செத்து போயிருக்கலாம், அங்கே ఉండిన గంజిని తాగి సచ్చిండసనం అక్కడ. இந்த வனாந்தரத்துல யாரும் இல்லாத இடத்துல, ఈ అడవిలో ఎవరు లేని జాగాలో. ஆமென், ఆమేన్. இங்க வந்து சாகணும்னு எழுதி வச்சிருக்கு. ఇక్కడ వచ్చి సాయాలని రాసి పెట్టి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. முறுமுறுப்பு. మునుమునుపు. இதுக்கு காரணம் என்ன? దీనికి కారణమేమి? இந்த 10 பேருடைய பேச்சு. ఈ 10 జనాల ఒక మాట. ஆனால் అవుతే அதில் ஒருவனுடைய ஆவி வேறுபட்டிருந்தது. దాంట్లో ఒక్కన ఆత్మ అనేది వేరే మాదిరిగా ఉంది. நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க வேண்டுமோ? వాగ్దానాన్ని తీసుకోవాలనా? தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, తెలుసుకొని ఉన్న దేవుని உன்னை బిడ్డలారా, சுற்றி 50 பேர் நிராசையின் வார்த்தைகள் சொன்னாலும், నిన్ను చుట్టూలో పక్కల ఉండే జనాలు ఏమో உன்னை చెప్తారు. சுற்றி 50 பேர் முறுமுறுப்பின் ஆவியை பெற்றாலும், నీకు చుట్టూ 50 జనాలు మునుపు ఆత్మ, உனக்குள் வேறு ஆவி இருக்கட்டும். నీలో ఒక దేవుని ఆత్మ. காலேபிற்கு உள்ளில் இருந்த ஆவி நமக்குள் இருக்கட்டும். కాలేబులో ఉన్న ఆత్మ మనలోను ఆ ఆత్మ என் ఉంది. கூடாரத்திலே முறுமுறுப்பு சத்தம் கேட்டாலும், నా గుడారములో మునుమును శబ్దాలు వింటే, என் பொண்டாட்டி முறுமுறுத்தாலும், నా భార్య మునుమునుస్తేను, என் கணவன் முறுமுறுத்தாலும், నా భర్త మాటలు என் చెప్తేను, பிள்ளைகள் முறுமுறுத்தாலும், బిడ్లు చేస్తేను, என் தகப்பன் தாய் முறுமுறுத்தாலும், తల్లి తండ్రిని చేస్తేను, நான் வேறு ஆவியை உள்ளவனாக இருப்பேன். నీ వేరే ఆత్మగా ఉండేవాడిగా ఉంటున్నావు. அல்லேலூயா. హల్లెలూయా. காலேபின் ஆவி அது. కాలేబుని ఆత్మ. காலேபுக்கு உள்ளில் அந்த வேறு ஒரு ஆவி. కాలేబు లోపల ఉన్న ఆత్మ. எந்த ஆவி இது? ఏ ఆత్మది? முறுமுறுப்பில்லாத ஆவி. మునుపు లేని ఆత్మ. எதையும் பார்த்துக் கொள்வோம் என்கிற ஆவி. ఏంటిని నేను చూసుకుంటానే ఉండే ఆత్మ. எதையும் சகித்துக் கொண்டு முன்னேறுவோம் என்ற ஆவி. ఏంటిని తోసేదానికి ఉండే ఆత్మ. தைரியத்தின் ஆவி, ధైర్యంగా ఉండే ఆత్మ. நம்பிக்கையின் ஆவி. విశ్వాసం ఉండే ఆత్మ. சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். అనే పోతాము. அல்லேலூயா. హల్లెలూయా. செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறி உள்ள ஒரு ஆவி. చెయ్యాలంటే ఒక మనసు ఉండే ఆత్మ. நான் வாக்குத்தத்தம் பெற்றதை நான் சுதந்தரித்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம். వాగ్దానం చేసింది నేను తీసుకునే வேறொரு ஆவியை காலே பெற்றிருந்தார். వేరవ ఆత్మ కాలేబు పెట్టుకొని. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த வேறொரு ஆவியை பெற்றிருந்தபடியால் వేరే ఆత్మ వానిలో ఉండిందా నుంచి முறுமுறுத்தவன் எல்லாம் மடிந்து போனான். మునుమునుపు చేసినోడు అన్ని చచ్చిపోయాడు. கூடாரங்கள் மடிந்து போனது. కూడారాలు మన్నులో పోయా. ஆனால் வேற ஆவியை பெற்ற காலேபும் பிள்ளைகளும் மட்டும் வாக்குத்தத்தத்துக்குள் பிரவேசித்தார்கள். దేవుని ఆత్మ తీసుకున్న కాలేబు అనే బిడ్డలు వంశాలు మాత్రం కానాను அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని உன் బిడ్డలారా, கூடாரத்தில் முறுமுறுப்பின் சத்தம் இல்லாமல் నీ గుడారములో మునుమునుపు శబ్దాలు காலேபின் ஆவி உனக்குள் வரட்டும். కాలేబిని ఒక ఆత్మ నీలో రాని. நிச்சயம் நாம் சுதந்தரிப்போம். నిశ్చయంగానే సుతంత్రం நிச்சயம் நான் சுதந்தரிப்பேன். నిజంగానే తీసుకుంటాము. ஆண்டவர் வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறது. దేవుని వాగ్దానం నా మీద ఉండాలి. தேவன் வாக்குரைத்தது நிச்சயம் என் குடும்பம் என் பிள்ளைகள் சுதந்தரிப்பார்கள். దేవుడు చెప్పిన మాట నిశ్చయంగా నా కుటుంబాలు నా మాటలు తెలుసును. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. வேறொரு ஆவி వేరే ఆత్మ காலேபின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் కాలేబిన ఆత్మ తీసుకొని அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நமக்காய் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் మన కోసం చెప్పిన వాగ్దానం நிச்சயம் நிறைவேறும். నిజంగా జరుగును. ஆமென். ఆమేన్. நிச்சயம் நிறைவேறும். నిశ్చయంగా జరుగును. நாம் మనము காரணம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ఏలంటే దేవుళ్ళు మనం తెలుసుకున్నాం. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். దేవుడి నుంచి తెలుసుకున్నోళ్ళకు వాగ్దానం జరుగును. 2, அவருடைய வார்த்தையை நம்பி நான் செயல்படுவேன். రెండోది అతని మాటని విశ్వాసించి మనం చేయాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. 2, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நான் செயல்படுவேன். దేవుని మాటని ఇని నేను దాన్ని చేస్తున్నాను. 3, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவேன். దేవుని మంచివాడుగా ఆత్మలోనే ఉంటును. 4, காலேபுக்குள் இருந்த வேறொரு ஆவி.
నాలుగోది కాలేబులో ఉన్న వేరే ఒక என்னை ఆత్మ. சுற்றி இருக்கிற ஜனங்கள் முறுமுறுப்பின் ஆவியை பெற்றாலும் నాకు చుట్టూ ఉన్న జనాలు మునుపు ఆత్మలు తీసుకుంటాను. சிலவனை பாத்தீங்கன்னா தெரியும், எப்பவும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். కొందరు చూస్తాము ఎప్పుడు తప్పులు చెప్తానే ఉంటారు. ஆமென். ఆమేన్. இந்த குறை சொல்றவன் அவனை பற்றி யோசிக்கவே மாட்டான். కొరతలు చెప్పేవాడు వాని గురించి వాడు తలినే తలిడు. அவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அப்படி இப்படி இப்படி இப்படி. వాడు సర్లే వీడు సర్లే అదిలే ఇదిలే ఇదిలే అని చెప్తా ఉండేవాడు వాడు. இது ஒரு ஆவி. ఇది ఒక ఆత్మ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இதெல்லாம் சுதந்தரிக்க போறதில்லை. ఇదంతా ఏం తీసుకునేది లేదు. உங்களை சுத்தி இப்படிப்பட்ட பேர் இருந்தாலும் మీకు చుట్టూలో ఈ తర మనుషులు ఉంటే உங்களுக்குள் வேறு ஆவி இருக்கட்டும். మీలో ఆత్మ అనేది దేవుంది ఉంది. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இல்ல, ஆண்டவர் நமக்கு வாக்குரைத்ததை நிறைவேற்றி தருவார். దేవుడు వాక్కు ఇచ్చింది మనకు శేషిస్తుడు. இதுதான் காலேபின் ஆவி. ఇదే ఒక కాలేబిన ఆత్మ. காலேபின் ஆவி உள்ளவங்க கரங்களை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எத்தனை காலேபுங்க, அப்பப்பா. ஆமென். ఆమేన్. நாம் சுதந்தரித்தே தீர்வோம். మనం తీసుకొని అవుతాము. ஆமென். ఆమేన్. நமக்குள் முறுமுறுப்பின் ஆவி இருக்க கூடாது. మనములో మునుమునుపు ఆత్మ అనేది ఉండకూడదు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்த போது வாக்குரைத்தது 5000 பேர் உட்காருகிற ஒரு சபை. దేవుడు పిలిచిన మన విశ్వాసములో 5000 జనాలు కూర్చునే సభ. அதுதான் நம்முடைய சொந்த சபை. అదే మనకు సొంతమైన సభ. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நிச்சயம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். నిశ్చయంగా దేవుడు ఇస్తాడు. நாம அடுகோடிக்கு போறதுக்கு முன்னாடி మనము మశానానికి పోగే ముందు ஆமென், ఆమేన్ அத பார்த்துட்டு தான் போவோம். దాని చూసేస్తా పోతాము. ஆமென். ఆమేన్. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? హల్లెలూయా. வீடு இல்லாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதே பெங்களூர் பட்டணத்துல வாடகை வீட்டுல இருக்கிற நான் சொந்த வீட்டுல வாழ்ந்துதான் மரிப்பேன். ఆమేన్. ஆமென். ఆమేன். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் செய்வார். దేవుడు చేస్తుడు. சில வாலிப பிள்ளைங்க பாக்குறாங்க, ஆஹா இவர் வம்புக்கு நம்ம மாட்டி விட பாக்குறாரு. ஆமென். ఆమేன். அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம எங்கேயோ போலான்னு பறந்துகிட்டு இருக்கிறோம். மக்களே, ஆண்டவர் ஒன்ன நியமித்தார் என்றால், దేవుడు ఒకటి చెప్పాడంటే நீ விக்டரி ஏஜ் சர்ச்சை விட்டு ஒரு இடம் போக முடியாது. విక్టరీ చర్చ్ విడిసి ఎక్కడ వీడు పోను కాదు. ஆமென். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. சில மீன் வலையில மாட்டோம், சில மீன் அதுவா குதிச்சு வலைக்குள்ள வந்து விடும். ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. மீன் பிடிக்கிற பாத்திருக்கீங்கல்ல, ஆனா என்ன நடந்தாலும் மீன் பிடிக்கிறவன் கைக்குள்ளதான் நீ. ஆமென். ஆமென். அப்பா கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, நாங்க கூட பல வாக்குத்தத்தம் பெற்றோம். மலேசியாவுக்கு போயிருவோம், வெளி தேசத்துக்கு போயிருவோம் 3 வருஷம். ஆமா, எங்களுக்குள்ள பல கற்பனைகள். ஏன்னா அப்போ ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். ஆமென். ఆమేన్. ஓ, அப்ப ஆண்டவர் தர்ற வழிதான் இதுன்னு நினைச்சோம். ஆண்டவர் இன்னைக்கு ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம நினைச்சோம் அங்க பறந்து போயிருவோம். இப்ப எங்க போறோம்? நமக்கு விட்ட இந்த அரக்கோணம், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், இந்த வேலூர். ஆமென். அல்லேலூயா. 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 హల్లెలూయా. அப்ப ஆண்டவர் நியமிச்சு வச்சிருக்கிறாரு, மகனே நீ போக வேண்டியது எங்க?
மலேசியா இல்ல, மானாமதுரைக்கு போனோம். ஆமே. ஏன்னா நீ போகாம மானாமதுரையில கோயிலுக்கு முன்ன ஒருத்தன் பிரசங்கம் பண்ண வரமாட்டான். ஆமே 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 ஆமாவா இல்லையா? அதுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், ரொம்ப அப்துல் கலாம் ஐயா சொன்னாரு, ரொம்ப கனவு காணுங்கள்னு. நான் சொல்றேன், ரொம்ப கனவு காணாத மகனே. அவருக்கு எகைன்ஸ்டா இல்ல, அவர் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சொன்னது. நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். சில அப்படி இல்லை, ஆடு மாடு போல நடப்பான் நம்ம ஊர்ல இல்லையா? ஒரு லட்சியமும் இருக்காது, அப்படியே நடப்பான். காலையில எழும்புவான், அம்மாவை 2 மிதிச்சு உள்ளத வாயில உள்ள போடுவான், இறங்கி போவான். தரதலையா அவனுக்கு ஒரு கேங் இருக்கும், ஒன்னும் வழங்காத கேங்கு, ஒன்னும் வழங்காதுங்க. எங்க ஊரை சுத்துவானுங்க, சாப்பாட்டுக்கு மாட்டேன். ஏன்னா இவனுங்க கையில் 5 பைசா இருக்காது, இவன் வேலை செய்தால கையில் பைசா இருக்கும். அதனால சாப்பாட்டுக்கு கரெக்டாக வருவான். அப்போதான் அந்த அம்மா எங்கேயாவது வேலை செய்து கஷ்டப்பட்டு எதையாவது பண்ணி வச்சிருக்கும். அங்கேயும் புளி இல்லை, உப்பு இல்லை, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? ஏது அது பாவம். அது 10 வீட்டில் வேலை செய்து இவன் பசியா இருப்பானேன்னு கொண்டு போடுறது. அதுக்கும் ஒரு 1000 நொல்லையும் சொல்லிட்டு இறங்கி போவானுங்க. ரோஷம். இப்படியும் ஒரு கூட்டம் நடக்கு. இந்த கூட்டத்துக்காக தான் ஐயா சொன்னது, கனவு காணுங்கள். ஆமென் ஆமென் ஆமென். நான் சொல்றேன், நீங்களும் கனவு காணுங்க. யோசேப்பை போல காணணும். என் கனவுல அவ வந்தா, இவ வந்தா, அப்படி வந்தா, இப்படி வந்தா. இந்த கனவெல்லாம் உருப்படுமா? உருப்படுங்களா? சொல்லுங்களேன். கனவு கண்டா எது கனவு காணணும்? யோசேப்பு கண்டது போல கனவு காணணும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தானியேல் கண்ட தரிசனங்கள் போல நாம கனவு காணணும். దానియేలు చూసిన దర్శనాల తర మనమును కనసులు చూడాలి. హల్లెలూయా హల్లెలూయా. అన్బు దేవ పిల్లகளே, దేవుని బిడ్డలారా, அன்பு வாலிப பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. దేవునికి வாக்குத்தத்தம் அருளியவர், వాగ్దానం ఇచ్చినవాడు வாக்கு மாற மாட்டார். అతను ఎప్పుడు మారడు. முறுமுறுப்பு நமக்கு வேண்டாம். మునుమునుపులు మనకు நிச்சயம் நம்மை வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க ஆண்டவர் கிருபை தருவார். నిశ్చయంగా దేవుడు మనకు స్వతంత్రం ఇస్తాడు. காலேபுக்குள் இருக்கிற ஆவி நமக்குள்ளும் இருக்கட்டும். కాలేబులో ఉన్న ఆత్మ మనలో. கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். నీ మాటలకు స్తోత్రము. ஆண்டவரே, దేవుడా, காலேப் కాలేబు 85 வயதில் 85 వయసులో வாக்குத்தத்தம் பெற்று 45 வருடங்களுக்கு பிறகு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரித்தார். వాగ్దానం 45 ఏండ్ల తర్వాత తిరిగి వాడు తీసుకున్నాడు. ஹல்லேலூயா. அதே போல అదే తర எங்க வாழ்க்கையிலும் మా జీవితంలో காலேபுக்கு உள்ளில் இருந்த కాలేబులో ఉన్న ஆண்டவரே அந்த வேறு விதமான ஆவி, వేరే విధమైన ఆత్మ, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், తెలుసుకొని ఒక మనిషి, கர்த்தரை உத்தமமாய் உண்மையாய் பின்பற்றுகிற ஆவி, దేవుణ్ణి మంచివాడుగా మంచిదిగా கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி செயல்படுகிற ஒரு சுபாவம் దేవుని వాగ్దానాన్ని విశ్వాసించి పోయే எங்களுக்குள்ளும் இருக்கட்டும். அப்பா, మాలోను ఉన్ని நாங்களும் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கணும். మేము వాగ్దానాలను அன்பு తీసుకోవాలి. தகப்பனே, తండ్రి, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ఒక్కొక్క బిడ్డల్ని ఆశీర్వదిస్తాను. காலேபை போன்று விக்டரி ஏஜ் சபையிலும் பல்லாயிரக்கணக்கான காலேபுகள் எழும்பட்டும். அப்பா, కాలేబు తర విక్టోరియేజ్ సభలను ఎన్నో కాలేబులు లేయాల నాయన. நஷ்டப்பட்டு போகிற ஜனக்கூட்டத்தில் அல்ல, నష్టపడాలి ఉండే గుంపులు కాదు, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்கிற 2 பேரில் நாங்களும் ஒருவராய் இருக்கணும். వాగ్దానం తీసుకొనే 2 బిడ్డలుగా మేముగా ఉండాలి. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క బిడ్డలను ఆశీర్వదించండి. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. యేసు నామములో ప్రార్థిస్తాం నాన్న. ఆమేన్. காலம் வந்து விட்டது, நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது.
நிறைவேறும் காலம் வந்து விட்டது, நிச்சயமாய் உன் கண் பார்க்க போகுது. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் ஆராய்ந்து நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நிறைவேறும் காலம் வந்து விட்டது, நிச்சயமாய் உன் கண் பார்க்க போகுது. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. சொல்லுங்க, வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும், வாக்கு தத்துவம் தாமதங்கள் ஆனாலும். வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாலும், வாக்கு தத்துவம் தாமதங்கள் ஆனாலும். வானம் பூமி ஒளிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. கையை தூக்கி தட்டுங்க. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. முயற்சி எல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும். முயற்சி எல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும். காலை வந்ததால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுமே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழ செய்வாரே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே அற்புதமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. வாயை திறந்து சொல்லுங்க.